ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி சூடாகி வந்தோடனே அதில் 3 பட்டை, 6 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்துட்ட உடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகா கீறி போட்டுடலாம். பச்சை மிளகா சேர்த்த உடனே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தனியாக நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு 3 விசில் விடலாம். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுருங்க. வாங்க 3 விசில் வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே வாசனையாக இருக்குது. பாருங்க உபிரி உபிரியாக இருக்குது. பாருங்க அரிசி அழகாக வெந்திருக்கு. பாருங்க ஃபுல்லாக வெந்திருக்கு. அவ்வளோதான், டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.